வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத்துங்க. இன்னைக்கும் உங்களுக்காக சினிமா பத்தின பல விஷயங்களை வச்சிருக்கோம். என் இனிய மக்களே அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாரதி ராஜா அவர்கள் ஞாபகம் தான் வரும். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான ரொம்ப பரிச்சயமான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக கொடுத்துருக்காங்க. நிறைய கதாநாயகர்களை இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவர் இப்போ மலையாளத்தில் டெபியூ ஃபிலிம் கொடுக்க போறாரு அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் திருச்சிற்றம்பலத்தில் இவருடைய நடிப்பெல்லாம் பார்த்து வியந்து போயிருக்கோம். இப்போ மகாராஜா படத்துலையும் ரொம்ப கிளாஸான ஆக்டிங்கை காமிச்சிருப்பாரு. இப்படி இருக்கும்போது அடிக்கடி அவருக்கு உடல்நல குறைவும் ஏற்பட்டு தான் வருது. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சு வந்துகிட்டே இருக்கிற வரிசையில் மலையாளத்தில் இவர் டெபியூவாக இறங்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. மோகன்லால் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய இந்த படத்தில் இவர் ஒரு போலீஸ் அதிகாரியா, அதுலேயும் உயர் போலீஸ் அதிகாரியா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது மட்டும் இல்லாமல் இவர் மலையாளத்தில் எப்படிலாம் பிரசன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக இவருடைய செட் ஆஃப் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் தளபதி விஜயோடைய நடிப்பில் அவர் மட்டுமா பிரபுதேவா, பிரசாந்த் அவர்கள் நிறைய பேருடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் இந்த கோட் அப்படின்ற படம். இந்த கோட் படத்துடைய ரிலீஸ் டேட் செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் பண்ண எந்த திரைப்படமுமே இப்படி ஒரு பெரிய படமாக இருக்காது அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்களுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் பயங்கரமான சாதனையை படைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஓகேப்பா. பட் வேர்ல்டு வைட்லேயே பார்த்தோம்னா இந்த படம் எல்லா இடங்களையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் குறிப்பாக இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் விஜய் அவர்களுக்குன்னு பயங்கரமான ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கேரளா அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த படத்தோடைய ரிலீஸை பெரிய லெவலில் பண்ண போகிறாங்களாம். இந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியாலையும் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லா தேட்டர்ஸையுமே ஆக்குபை பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எஸ், இப்போ ஒரு தேட்டரில் 4 ஸ்க்ரீன்னா 4 ஸ்க்ரீன்லையும் கோட்டு தான் ஓடும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் இந்த படத்தை கொடுக்க போகிறாங்களாம். அப்படின்னா ஒரு நாளில் இந்த படத்தோடைய வசூல் எங்கேயோ எகிரிக்கிட்டு போகும் அப்படின்றது தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த டேட்டில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு தெரியல. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் ஸ்க்ரீன் டைம் மாற்றிடுவாங்களே தவிர்த்து, ஆனால் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே இந்த படம் கண்டிப்பாக ஓடும் அப்படின்ற மாதிரி உறுதியை கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த கேரளாவில் நடந்தக்கூடிய சம்பவம்லாம் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலே என்னமோ தெரியல, இந்த கோட் படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ஒன்று பெருசாக பண்ணுறதுக்கு பிளானே இல்லாமல் இருக்கார் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்போ எல்லாமே சரியாயிடும்பா அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். இந்தியன் 3 படத்துடைய டேட்டை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கான். இதுக்கு காரணம் இந்தியன் 2 வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் புஷ்பான மாதிரி போயிடுச்சு அப்படின்றனால கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. சரி, இந்த படத்தை பேசாமல் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரி பிளான் போயிட்டு இருந்தாலும் எப்படிங்க அது சரியாக வருமா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் மாற்றம் வேணால் பண்ணி இந்த படத்தை இன்னுமே கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு பாருங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துட்டாங்களாம் நம்ம லைக்கா நிறுவனம். சரி, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சங்கர் அவர்கள் அதில் உட்காந்துட்டாங்க. அது இல்லாமல் வரப்போகிற இந்த கிறிஸ்மஸுக்கு நம்மளுடைய கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அதே மாதிரி கமல் அவர்களும் தக் லைஃப் படத்தில் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இதை முடிச்சு மறுபடியும் கம்பைன் ஆகி இந்த படத்தை பற்றி ஏதாவது யோசிச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை மெருகேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, 1 நல்ல ஹிட்டு, 2 கொஞ்சம் இறங்கிருச்சு. பட் 3 மறுபடியும் ஹிட் பண்ணிட்டா அந்த பேச்சு எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்றதுனால இந்த படத்தில் இன்னுமே அதிக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இந்த கேம் சேஞ்சர் அண்ட் இந்த தக் லைஃப், இதனால தான் இந்த படத்தோடைய டேட்டு கொஞ்சமாக தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. நேரடியாக ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நல்ல வரவேற்பு. நயன்தாரா அவர்களுக்கும் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம்னு வச்சுக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தில் நம்ம உங்களை பார்த்தது இல்லை தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா செகண்டாக நம்ம மூக்குத்தி அம்மன் 2 பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் ஆர்ஜே பாலாஜி மாசாணி அம்மன் அப்படின்ற படத்தை த்ரிஷா வச்சு எடுக்கிறதுக்கு உள்ளே இறங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை விடக்கூடாது சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தான் ஒரு வேளை த்ரிஷா நடிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அஜய் பாலாஜியும் த்ரிஷாவும் ஒரு படம் பண்ண போகிறாங்க. இப்போ கண்டிப்பாக அது மூக்குத்தி அம்மனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த வரிசையில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப தெளிவாக நயன்தாரா தான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் ஆர்ஜே பாலாஜி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவங்க அப்படி ஒரு அம்மன் படம் எடுத்தால் நாங்கள் இதே படத்தை செகண்ட் பட்டம் வேற இயக்குனர் வச்சு எடுப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு பொருத்தமான இயக்குனர் தான் யார் அப்படின்னு தேடுதல் வேட்டையில் இருந்தபோது தான் சுந்தர்சி அவர்களை தூக்குங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ சுந்தர்சி அவர்கள்கிட்ட இதோடைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனை ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். சரி, அடுத்தபடியாக அரண்மனை அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் காஞ்சனா 4 கையில் எடுத்துட்டாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் முடியும். சுந்தர்சி தான் மூக்குத்தி அம்மன் 2 இயக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த சினிபூத்தில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.